புதிய அரசு வந்திருக்காங்க இல்லையா? அவங்க முக்கிய திட்டங்கள் வந்து போட்டிருக்காங்க. ஸோ, அத ஃபர்ஸ்ட்டு பார்க்கலாம். 3 திட்டங்கள். ஆ 200 யூனிட் வந்து நமக்கு கரண்ட் வந்து ஃப்ரீயா குடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாச்சு 500 யூனிட்டுக்குள்ள யூஸ் பண்றவங்க அப்படி இருக்கீங்க அப்படின்னா, 200 யூனிட் வந்து நமக்கு ஃப்ரீயா கிடைக்கும். 500க்கு மேல யூஸ் பண்றவங்களுக்கு 100 யூனிட் வந்து ஃப்ரீயா இருக்கும் அப்படின்ற மாரி. நெக்ஸ்ட் வந்து சிங்கப்பெண் சிறப்பு அதிரடி படை திட்டம். இது வந்து என்னன்னா, பெண்களுக்கான பாதுகாப்பு சம்மந்தப்பட்டது. 3 வந்து போதைப்பொருள் தடுப்பு பிரிவு அப்படின்ற ஒரு பிரிவு வந்து அமைச்சிருக்காங்க. இது வந்து ரொம்ப முக்கியமான திட்டங்கள். அ 2வது பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டினுடைய எதிர்க்கட்சி தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் யார் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, உதயநிதி ஸ்டாலின் அவர்கள். தேர்தலில் குறைஞ்சபட்சம் வந்து 10% வாக்குகள் இருந்தாலே எதிர்க்கட்சி போஸ்ட் வந்து நமக்கு நம்ம தமிழ்நாட்டுல வந்து கிடைச்சிரும். ஓகேங்களா? அந்த வகையில இவங்களுக்கு 58 தொகுதிகள் வந்து வின் பண்ணியிருக்காங்க. ஸோ, இவங்க வந்து எதிர்க்கட்சி தலைவரா டிஎம்கே உதயநிதி ஸ்டாலின் வந்து இருக்காரு. நெக்ஸ்ட் 3 ஒன் வந்து பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டின் இடைக்கால பேரவைத் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் யார்? அப்டின்னா, கருப்பையா. அவர் வந்து எந்த தொகுதின்னா, சோழவந்தான் தொகுதி எம்எல்ஏவா இருக்கிறவரு. இடைக்காலம்னா, அதாச்சு டெம்பரரியா வந்து பேரவைத் தலைவரா இருப்பாங்க. அதுக்கப்புறமா வந்து நியமிப்பாங்க. ஸோ, சபாநாயகரையும், துணை சபாநாயகரையும். அதுவரைக்கும் இவர் இருப்பாரு. நெக்ஸ்ட் 4த் ஒன் மேற்கு வங்க முதலமைச்சராக நியமிக்கப்பட்டவர் யார் அப்படின்னா, சுவேந்து அதிகாரி. ஸோ இது நம்ம ஆல்ரெடி வந்து பார்த்திருப்போம். இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட்டா இப்ப போயிட்டுருக்கு. கரண்ட் நியூஸ். ஸோ இது வந்து பார்த்து வச்சுக்கோங்க அகைன். இந்தியாவின் முப்படை தளபதியாக நியமிக்கப்பட்டவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராஜா சுப்ரமணி. இவர்கள் வந்து ரொம்ப பெருமைப்படக்கூடிய விஷயமா இருக்கு. ஏன்னா தமிழ்நாட்டை சேர்ந்தவர், தமிழ் மண்ணை சேர்ந்தவர் முதல் முதலா ராணுவ தளபதி ஆயிருக்காரு அப்படின்றது ரொம்ப ரொம்ப பெருமை அளிக்கக்கூடிய ஒரு விஷயம். நமக்கு எல்லாருக்குமே. சரி ஓகே. இதோட வந்து இந்த கரண்ட் அஃபேர்ஸ் வந்து இந்த வீடியோல முடிஞ்சுச்சு. ஸோ, இதனோட பார்ட் நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். ஓகே. தேங்க் யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அண்ட் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க அண்ட் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. டிஎன்பிஎஸ்சி படிக்கிறவங்க. ஓகே. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.